ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பொடியோட பேர் வந்து அன்னப்பொடி. இது குழந்தைங்களுக்கு நல்ல weight gain கொடுக்கும். ரொம்ப மேக் பண்றது ரொம்ப ஈஸி, சிம்பிள் மெத்தட் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொரிகடலை, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், மிளகு, அவ்வளோதான். ஒரு 6 பொருள் வச்சு எப்படி ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கான அன்னப்பொடி ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அன்னப்பொடி ரெசிபிக்கு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம 1 by 1 போட்டு வறுத்துக்கரலாம். இதில் நான் ஃபஸ்ட்டாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூன்ட்ட 1 ஸ்பூன் சீரகம் நான் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு வந்திருக்கு. அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வரணும். மிளகு சீரகம் வறுத்து நல்லா வாசம் வரணும். கருவேப்பிலையுமே நல்லா அரைக்கிற பக்குவத்துக்கு வறுத்துக்கறணும். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் இல்லை சிம்லேயே வச்சே வருங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க, கருகிடும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. அதே நேரம் மிளகு சீரகமுமே நல்லா வாசம் வந்துருச்சு, வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து நம்மளுக்கு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டு செவந்தால் போதும். இப்போ லைட்டாக செவந்து பொரிகடலை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த சின்ன ஸ்பூன்ட்ட நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்ததுமே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துக்கிறலாம். தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிறலாம். ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடயே நம்ம சால்ட்டு சேர்க்கணும். கல்லுப்பு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், உங்களால் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுதோ அரைச்சிக்கோங்க. வாசனை சும்மா ஜம்முன்னு இருக்குது. நல்லா கருவேப்பிலை, அந்த மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்ந்ததுனால சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு. நல்லா பிளேட்டில் சூடான சாதம் போட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த அன்னப்பொடி, அதை ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. நல்லா அன்னப்பொடி தூவிட்டு நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அது மேலே அப்படியே சூப்பராக விட்டுட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். இது நல்ல ஆரோக்கியமானது தான். நீங்கள் இந்த அன்னப்பொடி வந்து வெயிட் கெயின் ஆகாத உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னா மிளகோட குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். வெயிட் கெயின்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அண்ட் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.